ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சக்ஸஸ் ஸ்டோரியோட பார்க்க வந்திருக்கேன். நம்மளுடைய ஜோசப் மார்ஃபேயோட சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி தராரு, ஸோ அது மூலியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றத பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு தோல் நோயிலேருந்து ஒரு பெண்ணை முழுமையாக வெளிவந்தாங்க, அது எப்படி அப்படின்றது சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ஜோசப் மார்ஃபி பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் வந்து சொற்பொழிவு ஆட்டிகிட்டு இருந்தார். அவர் அந்த ஊரில் ரொம்ப ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி சொற்பொழிவு ஆட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த டாக்டர் ஒருத்தர் பழக்கமாக வராரு. அந்த டாக்டர் கிட்ட அவர் சும்மா பேசுகிறாங்க. 2 பேர் பேசும்போது அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அவர் நிஜமாக நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களோட கை அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள இன்டெப்த்தாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கை அடிபட்டவுடைய பொண்ணு, அவரோட அதாவது அந்த அப்பா, அவர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோல் நோய் இருந்திருக்குது. ஸோ அந்த தோல் நோய் இருந்ததுனால அவர் என்னன்னா எவ்வளவோ மருத்துவம் பார்த்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தோம். அவங்களுக்கு அந்த தோல் நோய் போவே இல்லையா. அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் தானே, எல்லாரோடைய அப்பாவுக்கும் வருத்தம் இருக்கும். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லார்கிட்டையுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னோட பொண்ணுடைய தோல் நோய் மட்டும் சரியாயிடுச்சுன்னா என்னோட வலது கையை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதே மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக எல்லா இடத்துலையும் ஒரு போய் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியோட அவங்க ஒரு காரில் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட், எதிர்க்க வந்த ஒரு வண்டி மோதி அவங்க அப்பாவுடைய கை வலது கை போயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த டாக்டரோடைய ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, சேர்த்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுடைய தோல் நோய் முழுமையாக சரி அடைஞ்சிருது. அப்போ அவர் என்ன சொன்னார், சும்மா விளையாட்டு ஒரு வேடிக்கையாக அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சுன்னா என் கையை நான் கொடுப்பேன்ட்டு. அதனால் எப்படி ஒரு விளைவு பாருங்கள், சக்ஸஸ் ஸ்டோரி கிடைச்சியும் அவர் மிராக்கல் நடந்தும் பட் அதை அனுபவிக்க முடியாத போயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஜோசப் மார்ஃபி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆழ்மனத்துக்கு நம்ம மனம்தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்போ அந்த மனம் சரியான புரிதலை நம்ம கொடுக்கல, விளையாட்டாக சொல்கிறோம், சீரியஸாக சொல்கிறோன்னு அந்த ஆழ்மனத்துக்கு புரியாது. அப்போ நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆழ்மனம்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கும் போது தெளிவாக கேட்கணும். இப்போ எல்லாரோடைய ஆசையும் என்னென்னா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணினா போதும், எனக்கு அவங்க மட்டும் கிடைச்சிட்டா போதும்னு சொல்லுவோம். இதனால தான் நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் தோல்வி அடைகிறதுக்கான காரணம் இதுதான். ஏன் அப்படின்னாக்கா, இந்த பையன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும், இந்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன வேணுன்றத அவங்களோட தாட்டில் ப்ராசஸே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க டவுன் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு உண்மையாலுமே என்னென்னலாம் வேணும், உங்களுக்கு உண்மையாக பணம் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேனா, இல்லைன்னா எனக்கு இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன்னா நம்ம தெளிவாக பிளான் போடணும். போட்டதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் முடியும் போது நீங்கள் எப்பவுமே 24/7 சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜோசப் மார்ஃபியோட சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நாம் விளையாட்டாக ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறேன், இதை பண்ணுறேன்னு நம்ம சொல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும்தான் நம்ம குறியாக இருக்கணுமே தவிர, எனக்கு இதை நான் விட்டு தரேன், எனக்கு இந்த சொத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பொண்ணோட வாழணும் பயணம், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்க்கு நம்ம போகவே கூடாது. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நாம தான் யோசிக்கணும் அப்படின்னு ஜோசப் மார்ஃபி தெளிவாக சொல்கிறாரு. விளையாட்டாக எதுவுமே நம்ம சொல்லக்கூடாதுன்றாரு. அதே தான் இப்போ நம்ம நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முகத்தில் ஏதாவது ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா கூட, யாராவது ஒருத்தவங்க நம்மளோட டீஸ் பண்ணால் கூட வச்சுக்கோங்க, உடனே நம்ம மனம் அதை ஏற்றுக்கும். ஐயோ நான் கருப்பாக இருக்கிறானோ, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு மனசில் தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோமோ அப்போ தான் அடுத்தவங்களுடைய விஷயங்கள் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஸோ அதனால் எந்த விஷயம் வேணுனாலும் ஃப்யூச்சர் வரைக்கும் நீங்கள் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்க.
அதனால் நீங்கள் அடிக்கடி மேனிஃபெஸ்டேஷன் ஏன் நீங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கீங்க, கொஞ்ச நாள் ஹாப்பி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதை சுற்றி நல்லது கெட்டது இது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இப்படி இருப்பேன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ஜோசப் மார்வி சக்ஸஸ் ஸ்டோரியை வச்சு நம்மளோட லைஃப்பை எப்படி முன்னேற்றிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.